இல்ல பிஜேபி வந்து இந்த மாதிரி வந்து பவன் கல்யாணம் தான் முன்னாடியே தூக்கி வச்சு பேசும்போதெல்லாம் அதிமுக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு அடியை போடணும் அப்படின்னு நினைக்கிறதா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அவங்க இன்னும் ரொம்ப ரொம்ப குட்டி ரவுடியான சின்ன பகவதியான ஆதவ அர்ஜுனாவே அவங்க எதிர்கொள்ள முடியல அப்படின்னும் பெரிய பகவதியான நயினார் நாகேந்திரனா அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வெட்ட வெளியா பாக்குறோம். பாஜக 2024 தனிச்சுதான் நிக்குது. அதாவது அதிமுக இல்லாம பாமகவோட சேர்ந்து நிற்கிறாங்க. மோடி இங்க வராரு, எம்ஜிஆர் படத்தை வைக்கிறாரு, ஜெயலலிதா படத்தை வைக்கிறாரு, அவங்கள வச்சுதான் பிரச்சாரம் பண்றாரு. அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவரே கிடையாது. அவங்க அதிமுக தானே எடுக்கிறாங்க. இன்னைக்கு திமுக தலைவரை வச்சு யாராவது பிரச்சாரம் பண்ணும்போது திமுக என்ன சொல்றே, அதாவது எங்க தலைவர நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற பேசணும். ஒரு ஓனர்ஷிப் இருக்குதுல்ல திமுக. அதே மாதிரி அம்பேத்கரை யாராவது குறை சொன்னா, அம்பேத்கரை தவறாக பயன்படுத்தினால், குறை சொன்னா கூட இல்ல, தவறாக பயன்படுத்தினால் உடனே திரும்ப என்ன சொல்றாரு, அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றதை எங்களுக்கு தெரியும், அம்பேத்கர் உங்க அரசியலுக்கு முற்றிலும் மாறாக இருக்கான்னு பாஜக அம்பேத்கரை கையில் எடுக்கும் போல சொல்லுது. அப்ப நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கையில் எடுத்தும் போது நீங்க எதிர்வினை ஆற்றணுமா இல்லையா?